ஹாமி ஹன்யா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட். எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குடா, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகேடா, மறக்காமல் ஹெட்செட் வேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு போனஸ் பாட்டு இருக்குது, நான் கண்டிப்பாக டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னா, ஜங்குக் உங்கள் அம்மாவோட தம்பி. ஸோ அவங்க அவனோட அப்பா அம்மா கூட தான் இருப்பாங்க. நீங்கள் தனியாக ஒரு வீட்டில் இருப்பீங்க, பட் உங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு 2-3 ஸ்ட்ரீட் தள்ளி தான் அவங்க வீடு இருக்கும். ஜேகே ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான், ஒரு நல்ல டீசெண்டான சேலரிக்கு. அண்ட் அவனோட ஏஜ் 34, நீங்கள் 23. இப்போ வரைக்கும் நீங்கள் 2 பேரும் மாமா அப்புறம் அக்கா பொண்ணுன்ற ரிலேஷன்ஷிப்பை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது. சரி ஓகேடா, என்கிட்ட போதும். உங்களுக்கு ஜேகே ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அது ஒரு ஈவினிங் டைம். நீங்கள் அப்படியே பைக்கில் ஒரு பையன் கூட வந்து இறங்கிட்டு, ரோஹித் பாய், நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம். நாளைக்கு சீக்கிரமாக வந்துடு, நான் உனக்கு வெயிட் பண்ணுறேன். மிஸ் யூ. மிஸ் யூ ரோஹித், நான் சீக்கிரமாக வந்துடுறேன். பாய், குட் நைட். நீங்கள் அப்படியே அவனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு உங்கள் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரீங்க. அண்ட் அவனும் நீங்கள் போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வந்துடுறான். அண்ட் நீங்கள் பார்க்காத ஒரு விஷயம், உங்கள் அப்பா மாடல்லேருந்து பார்த்துருப்பாரு. செம்ம கடுப்பாயிட்டு. இல்லைவாயன், யார் அந்த பையன்? ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டா? 2 பேரும் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்டுங்கிற கேட்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரேன். இப்போ சீரியஸாக அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான்ப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஃப்ரெண்டு தான் இல்லை? ஆமாப்பா, ஃப்ரெண்டு தான். நிஜமாக ஃப்ரெண்டு தான் இல்லை? சரி, நாளைக்கு ஜங்குக் வீட்டிலேருந்து வராங்க, நீ காலேஜ் போக வேண்டாம், வீட்டிலே இரு. மாமா வீட்டில் இருந்தா எதுக்குப்பா? அதுக்கே நான் லீவ் பண்ணணும்? எதிர்த்து கேள்வி கேட்டுட்ருக்காது, சொல்கிறத மட்டும் செய், புரியுதா? இப்போ நாளைக்கு எனக்கு காலேஜில் இம்பார்ட்டண்ட் கிளாஸ் இருக்குப்பா, நான் எப்படி லீவ் போட முடியும்? என்னால் முடியாது. நீங்கள் மாமா கிட்ட சாரி கிட்டேன்னு சொல்லிடுங்க, அதெல்லாம் அவன் ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டெப்ஸ் கிட்ட போகிறீங்க. உங்கள் அப்பா கல்யாணம் பேச வரும்போது கல்யாணம் பொண்ணுங்க இல்லைன்னு நல்லா இருக்காதுல்ல வாயன்? என்னப்பா சொல்கிறீங்க? எனக்கு கல்யாணமா? அப்போ இப்போ என்னப்பா அவசரம்? நான் இன்னும் படிச்சுட்டு தானேப்பா இருக்கேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நீ ஃபஸ்ட்டு டிகிரி முடித்தப்பவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு செகண்ட் டிகிரி படிக்கிற வரைக்கும் நான் விட்டேன் பார்த்தியா, அதுதான் என் தப்பு. நீ போ, எல்லாம் உங்கள் அம்மா சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களும் எதுவும் பேசாமல் அப்படி மேலே வந்துடுறீங்க. அம்மா, பூ ஒரு 3 முழம் வாங்கினா போதும் இல்லைம்மா, வேற என்ன வாங்கணும்? சரி சரிம்மா. சரி அனுப்ப சொல்லு. என்னென்ன நினச்சிட்டு இருக்காரு இவர்? அம்மா சீக்கிரம் வாயன், இந்த புடவை எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்புறம் இந்த நகை எடுத்து வச்சுருக்கேன், இதுக்கு இது மேட்சிங்காக இருந்தால் போட்டுக்கோ, இல்லைன்னா நான் அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டுப்பாரு. அம்மா ஒரு நிமிஷம் இரும்மா, என்னம்மா நடக்குதுங்க? என்கிட்ட கேட்காம இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்க. எனக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? மாமாவுக்கும் என்ன பிடிக்கணும்ல. நீங்கள் முதல் மாமா கிட்ட கேளுங்க, அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு, அப்புறமா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. சும்மா அவனுக்கு இஷ்டம் இல்லாமல் இதெல்லாம் பண்ணாதீங்கம்மா. ஓ அப்பா இதெல்லாம் கேட்காம இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் எப்போவோ கேட்டாச்சு. அவன் சொல்லிட்டான், நீங்கள் பார்த்து யாரை கல்யாணம் பண்ணி வச்சாலும் எனக்கு ஓகே தான்னு. அவன் புள்ள, நீயும் தான் இருக்கே, வந்து நின்றுட்டு ஆடுறா, போடி. அம்மா நீங்கள் உள்ளே வந்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் கால் பண்ணி ரோஹித் கிட்ட சொல்கிறீங்க. ஹலோ ரோஹித், என்னால் நாளைக்கு காலேஜ் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இல்லை எனக்கு சரியாக தெரியல, என் மாமா கூட தான். சரி, நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். மாமா நான் சொன்னால் கேட்பான். சரி, நான் பேசிட்டு உனக்கு கூப்பிட்றேன். அப்படியே நீங்கள் ஜேகே கால் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபுல் ரிங் போகும், அவன் ஃபோனே எடுக்க மாட்டான். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணதும் அவன் அப்படியே ரெஸ்ட் ரூம்லேருந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை தொடச்சிட்டு வெளில வந்து ஃபோன் எடுக்கிறான். ஐயோ, 7-8 மிஸ் கால் பண்ணியிருக்கா, சாமியோட போகிறான். ஹலோ மாமா, எங்கே போயிட்ட நீ? எவ்வளோ தடவை உனக்கு கால் பண்ணுறது? ரெஸ்ட் ரூமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சொல்லு? என்ன சொல்கிறது, உனக்கு தெரியாதா? நாளைக்கு இந்த பொண்ணு பார்க்க வரியாமே, ஏன் என்கிட்ட சொல்லலை மாமா?
எனக்கே இப்போதாண்டி தெரியும். இப்போதான் அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க. அப்போ உனக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? என்ன சொல்கிற? மாமா, நான் ரோஹித்னு ஒரு பையனை காலேஜில் லவ் பண்ணுறேன் மாமா. எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒன்றையும் பிடிக்கும். ஆனால் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா நான் அவனை தான் பண்ணிப்பேன். ப்ளீஸ் மாமா, உன்னை நான் அப்படி பார்த்ததில்ல மாமா. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிடு. உன்னை ஹார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நான் ஒருவேளை உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா லைஃப் லாங் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மாமா. ப்ளீஸ் மாமா, நீ வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு ப்ளீஸ். இது நீ என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன்னா நிச்சயமாக வீட்டில் பேசியிருப்ப. ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதென்ன? உனக்காச்சும் என் வேதனை புரியுதே. உண்மையாக அதான் நடந்தது. நான் அப்பா கிட்ட எவ்வளவோ சொன்னேன். அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நீ ஜங்குக் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. மாமா ப்ளீஸ் மாமா, நீ வந்து அப்பா கிட்ட பேச. உனக்கு தெரியும்ல என்னை பற்றி. சரிடி, நான் வந்து பேசுகிறேன். சரி மாமா, உன்னை தான் நம்பியிருக்கேன். ஏதாச்சும் பண்ணு. சரி, நான் வைக்கிறேன். குட் நைட். அவன் அப்படியே ஃபோனை பெட் மேலே போட்டுட்டு அப்படியே பெட்டில் உட்காந்து எதை யோசிச்சுட்டு இருப்பான். நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப அழகாக கிளம்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பூவை வச்சுக்கொடி. இப்போ தான் அழகாக இருக்கேன். என் தம்பிக்கு நீ ஏற்ற பொண்ணு. சின்ன வயசுலேருந்து நாங்கள் பேசி வச்சது தானே. என் பொண்ணு என் தம்பியை நல்லா பார்த்துப்பா. நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பீங்க. இப்போது உங்களை கூட்டிகிட்டு வந்து காஃபி கொடுக்க சொல்லுவாங்க. மாமா பேசு மாமா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. வாடா பேசலாம். அதில் என்ன இருக்குது, வா. அவன் அப்படியே காஃபி எடுத்துகிட்டு அவனும் உங்கள் அப்பாவும் வெளியே போய் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் மற்றவங்க எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு டென்ஷனாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. மாமா, எனக்கு தெரியும் மாப்பிள்ள. அந்த ரோஹித் பையன் தானே, எல்லாம் தெரியும். தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ அவசர அவசரமாக நிச்சயதார்த்தமே வச்சேன். எதுக்கு மாமா? அவளுக்கு பிடிச்சவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே. விசாரிச்சேன் ஜங்குக். விசாரிக்காமல் இருப்பேனா? என் ஒரே பொண்ணு. அவள் ஆசைப்பட்டு இது வரைக்கும் நான் எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்லை. இதை பற்றி விசாரித்தேன். அந்த பையன் சரியில்லை. அதான் ஒரு அப்பனா நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ எதுவும் மறுத்து பேச மாட்டேங்கிறதும் எனக்கு தெரியும். நான் பார்த்து வளர்த்த புள்ள நீ. நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். மாமா, என் மேலே உனக்கு மரியாதை இருந்தால் எதுவும் பேசாமல் என் புள்ள கழுத்தில் தாலி கட்டு. உன்னை வளர்த்ததுக்கு எனக்கு செய்கிற பரிகாரமாக செய் ஜங்குக் அப்படின்னு கையெட்டு கும்பிடுவாரு. ஐயோ மாமா, சரி மாமா, நான் பண்ணுறேன். அவங்க அப்பாவும் ஜங்குக்கு உள்ளே வராங்க. என்ன மாமா என்னை பார்க்கவே மாட்டேங்கிறான்? என்ன சொல்லியிருப்பாரு? என்ன பேசியிருப்பாங்க? மாமா மாமா. என்ன மாப்பிள்ள பேசிகிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை அத்தை. ஜங்குக்கு சீர்வரிசையில் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு ஒரே பொண்ணு, நான் அதில் செய்யணும்ல. என் பொண்ணுக்கு நான் என்ன செய்கிறேனோ அதை கண்டிப்பாக செஞ்சு தான் அனுப்புவேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி தட்டை மாற்றி நிச்சயதார்த்தமும் பண்ணிடுவாங்க. அந்த சேம் டே ஆஃப்டர்நூன் நீங்கள் அப்படியே ஜங்குக் ரூமுக்கு வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு, மாமா நான் உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன்ல அப்பா கிட்ட எல்லாத்தையும் பேசுன்னு. நீ எதுவுமே பேசலையா? நான் பேசினேன். அப்புறம் ஏன் அப்பா இப்படி சொன்னார்? அவர் மேலே மரியாதை இருந்தால் உன் கட்டில் தாலி கட்ட சொல்கிறாரு. என்ன பண்ணுறது? அப்போ ஒரே ஐடியா தான். நான் இங்கேருந்து ரோஹித் கூட போயிடுறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? வேறு வழி இல்லை மாமா. அது மட்டும்தான் வழி. இன்னும் 3 நாளில் கல்யாணம்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாது மாமா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு உதவி பண்ணு. அப்படின்னு நீங்கள் எஸ்கேப் ஆகுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுறீங்க. பட் ஆனால் உங்களால் முடியல. பிகாஸ் ஜங்குக் உங்களை எஸ்கேப் பண்ணி விடுற பேரில் உங்களை எப்படியாவது மாட்டி விட்டுருவான். அவனை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப் அவனை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நல்லா இருக்கணும்னு நினச்சான். அதுக்கு வேறு வழி தெரியல அவனுக்கு. அண்ட் ஃபைனலி உங்களுக்கு மேரேஜும் ஆகிடும். அந்த சேம் டே நைட். என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ண. இதுக்கு மேலே என்னால் முடியல. சாரிடி. எனக்கு தெரியும் மாமா, நீ எனக்கு ரொம்ப உதவி பண்ணதா.
ஆனால் கடைசி நேரத்தில் நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் மாமா இப்படி பண்ண? மாமா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவார். அவர் புரிஞ்சுக்கோ. ஓ, இப்போ என் அப்பா உனக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல, அவரோட ஃபீலிங்ஸ் மட்டும் உனக்கு நல்லா புரியுது. ஆனால் என் ஃபீலிங்ஸ் புரியலல்ல. போ மாமா அப்படின்னு நீங்கள் திரும்பி படுத்துக்கிறீங்க. அவனுக்கு அப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவள் 2 நாளைக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாடா. அதெல்லாம் நீ கண்டுக்காத. ஒரு வாரத்துக்கு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு. அவளே தானாக மைண்டு மாறிடுவா. உனக்கு தெரியாது அவளை பற்றி. அதெல்லாம் அவள் சரியாயிடுவா. நீ எதுக்கும் கவலைப்படாத. போயிட்டு வா. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் அப்படியே ஒர்க்குக்கு போகலான்னு கீழே இறங்கி வரான். என்ன பிரேக்ஃபாஸ்ட்? ம், பண்ணிட்டேன் மாமா. என்னங்க? ஸோ நீங்கள் அப்படியே இட்லி எடுத்து வைக்கிறீங்க. அவன் அப்படியே அதை கையில் பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனால் முடியாது. என்னடி இது? இட்லி மாமா, பார்த்து தெரியலையா? இட்லியா? ஏய், கிரைண்டரில் ஆட்டுற கல் மாதிரி இருக்குடி. மாமா, என்னதான் என் சமையல் மோசமாக இருந்தாலும் நான் ஒன்றும் அவ்வளோ மோசமாக சமைக்க மாட்டேன். சும்மா ஏதாச்சும் சொல்லாத. நீ சாப்பிட்டு பாரு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடி பைத்தியக்காரி. ஏய், இதை சாப்பிட்டு நான் வேலைக்கு போய் எனக்கு அங்கே ஏதாவது ஆயிட போகுதுடி. காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு ஆசை சமைச்சு வச்சு இப்படி பண்ணுற நீ? எவ்வளோ நேரம் அங்கே கால் கடுக்க நின்று சமைச்சேன் தெரியுமா? ஒரு வாய் கூட சாப்பிடல. அதுக்குள்ளே குறை சொல்கிறேன். ஏய் ஏய், அவனு சீரியலில் வர ஹீரோயின் மாதிரி கண்ணை திறந்து விட்டுறா. திறன்னு ஊற்றுது. சரிடி, சாப்பிட்டு தொலைகிறா. பேசாமல் ஸ்ட்ரீட்டில் விளையாடுற பசங்களுக்கு எடுத்து கிரிக்கெட் விளையாட கொடுக்கலாம் போல. அது என்ன கிறகம்? சட்னி ஊற்றி தொலை. எங்கள் அம்மா கையில் எவ்வளோ சாப்பிட்ருப்பேன். 2 இட்லி உள்ள தள்ளவே முடியாது போலையே. பல்லுலேயே விட்டுதே. ஸோ அடி, நீ ஏன் என் மூஞ்ச பார்த்துட்ருக்க? உட்காந்து சாப்பிட்றி. உன்னை ட்ராப் பண்ணிட்டு தான் நான் ஒர்க்குக்கே போகணும். என்னமோ மாமா, நான் சமைச்சேன். ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அத்தை வெஜிடபிள் பிரியாணி பண்ணேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க டேஸ்டிக்கு. நான் அதை சாப்பிட்டேன்னா எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதான் உனக்கு அப்படியே ஸ்ட்ரென்த்தாக நின்று இட்லி சுட்டிருக்கேன். எங்கள் அம்மாவை ஏதாவது எடுத்து அடிக்கணும். கொண்டு வர்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. போதும்டி, போதும். ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்னேன்ல, சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு. இன்னொரு இட்லி மாமா. ஏய், போதும்மா, இதே போதும். வயிறு நிறைஞ்சிச்சு. நீ சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிற மாமா. மதியம் உனக்கு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு போ. ஆனியன்லேயே ஸ்பெஷலாக ஒரு டிஷ் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லு. ஒரு வேளை வெங்காய வெடி வாங்கி வச்சிருப்பாளோ? என்ன மாமா இங்கே நின்றுட்டுருக்க? சீக்கிரமா போல, டைம் ஆயிடுச்சு. அங்கே காலேஜ் பில்டிங் முன்னாடி டாப் பண்ணுறான். நீங்கள் பில்டிங்கை பார்த்ததுமே அப்படியே அப்செட் ஆகிடுறீங்க. ஏண்டி மூஞ்சி எப்படி வச்சுட்டு போகிற? அதுக்கு இல்லை மாமா, இங்கே தான் ஷோகித்தம் படிக்கிறான். உனக்கு தெரியும்ல. எனக்கு எப்படி நான் அவனை ஃபேஸ் பண்ண போகிறேன்னு நினச்சாலே பயமாக இருக்குது. அவன் பைக்கில் உட்காந்துட்டு அப்படியே உங்கள் கை பிடிச்சிட்டு. இங்கே பாரு, யார் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. என்ன வேணும்னாலும் நடக்கும். எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணும். புரியுதாடி பொண்டாட்டி? அப்படின்னு உங்கள் சீக்ஸை பிச் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவனை பார்க்குறீங்க. புரியுது மாமா. அவள் ஏதாவது சொன்னா நீ எதுவும் பேசாத. என்கிட்ட வந்து சொல்லு. என் செல்ல பொண்டாட்டி. பார்த்து போயிட்டு வா. நீங்கள் கொஞ்சம் தூரம் சிரிச்சிட்டே போயிட்டு எகேன் என்னை பார்த்து திரும்பி டாட்டா, நான் மதியம் கால் பண்ணுறேன், மறக்காமல் சாப்பிட்ருங்க. ஐயோ, இங்கேருந்து இவளை ஊட்டி விட்டுருவ போல. சரி, ஓகே, நான் சாப்பிட்றேன். நீ போயிட்டு வா. பாய். உங்களோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் கிளாஸு. நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் கிட்டே போகிறீங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரோஹித் எல்லோரும் ஒன்றா நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிடலாம் அப்படின்னு போகிறீங்க. பட் ஆனால் அவன், இந்த பொண்ணுங்களே இப்படி தான் மச்சான். லவ் பண்ணுறேன்னு கூடயே சுற்றுவாளுங்க. கடைசியில் நம்மளை விட பெட்டராக ஒருத்தன் கிடச்சா கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாளுங்க. அந்த லிஸ்ட்டில் இந்த போகிறா பாரு, இவ பேரையும் சேர்த்துக்கோ.
நீங்கள் திரும்பி அவன்கிட்ட பேசலான்னு காலடி கீழே எடுத்து வைப்பீங்க ஸ்டெப்ஸில். ஆனால் உங்கள் மாமா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவன் என்ன பேசினாலும் நீ எதுவும் பேசாத, என்கிட்ட வந்து சொல்லு. ஸோ நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக கிளாஸ்க்கு வந்துடுறீங்க. ஸோ அவனும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 minutes முன்னாடி அப்படியே உள்ளே வந்து உட்காரானுங்க உங்களை பார்த்து முறைச்சிட்டே. நீங்கள் எதுவும் கண்டுக்காமல் கிளாஸை மட்டும் கவனிச்சிட்டு இருப்பீங்க. லஞ்சு ஸ்டார்ட் ஆனதும் நீங்கள் உடனே உங்கள் மாமா கால் பண்ணிடுறீங்க. ஹலோ மாமா, என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? இல்லடி, இப்போ தான் போயிட்டுருக்க. சொல்லு, நீ சாப்பிட்டியா? இப்போ தான் லஞ்சா உனக்கு? ம், ஆமாம் மாமா, இப்போ தான் லஞ்ச் விட்டாங்க. உடனே உனக்கு கால் பண்ணிட்டேன். என்னாச்சு பொண்டாட்டி, வயசு ஒரு மாதிரி இருக்கு? இல்லை மாமா, நான் ஸ்டெப்ஸ் ஏறி கிளாஸ்க்கு வரலான்னு வந்தேனா, அப்போ ரோஹித் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு அவன் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே அவன்கிட்ட சொல்லிடுறீங்க. இதோ பாரு, அவன் என்ன வேணாலும் பேசட்டும், உனக்கு உன்னை பற்றி தெரியும்ல, ம், அது போதும். நீ படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. அவனை தூக்கி ஓரவை, பார்த்துக்கலாம். உங்ககிட்ட பேசினாலே என்னமோ தெரியல மாமா, அப்படியே சேஞ்ச் ஆகிடுறேன். ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கு மாமா. நீ பேசுறதை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, லஞ்சு சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு போகணுமே. நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் இல்லை மாமா, இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாய் வைக்க போகிறேன். ஏய், போச்சு செத்தா. என்ன மாமா இது இவ்வளோ கன்றாவியாக இருக்குது? நான் சமைச்சதா இது? நான் நல்லா தான் மாமா சமைச்சேன். ஏன் இப்படி ஆயிடுச்சு? இந்த டிஃபன் பாக்ஸில் ஏதோ பிரச்சனை. ஆமாம்மா, டிஃபன் பாக்ஸ் தான் பிரச்சனை. மாமா, அப்போ உன்னோடதும் நல்லா இருக்காதுல்ல? நீயும் டிஃபன் பாக்ஸில் தானே எடுத்துகிட்டு போயிருக்க. அப்போ நீயும் சாப்பிடாத. நீ அங்கே இருக்கிற கேன்டீனில் சாப்பிட்டுக்கோ. நான் ஈவினிங் உனக்கு ஏதாவது நல்லதாக பண்ணித்தரேன். மறுபடியுமா? சரி, ஓகே, நீ சாப்பிட்டு கிளாஸுக்கு போ, நானும் போய் சாப்பிட்றேன். ம், சரி மாமா. லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ மாமா. ஈவினிங் உங்களை அவன் பிக்கப் பண்ணுறதுக்கு காலேஜ் வந்திருப்பான். நீங்கள் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க. ம், ஏய் உங்கள் மாமா வந்துட்டாரடி. சும்மா சொல்லக்கூடாதுடி. உங்கள் மாமா ரொம்ப அழகாக இருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரோஹித்தை கல்யாணம் பண்ணாமல் விட்டது நல்லதான் போல இருக்கு. அவனோட கம்பேர் பண்ணும்போது உங்கள் மாமா தான் டாப்பு. நீங்கள் அப்படியே அவனை ஸ்லோவாக திரும்பி பார்க்குறீங்க. அவன் பைக்கில் உட்காந்துட்டே. போலாம். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. கீர்த்தி என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னான். இப்போ தான் எனக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமல் நிம்மதியாக இருக்குது. என் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டேன், ஷோகித்தை ஏமாற்றிட்டேன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ இல்லை. நான் ஒரு கிட்டவங்கிட்டேருந்து தப்பிச்சு என் மாமா மாதிரி ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஹே ஹே, வைக்கப்படுறியா? தோ பாருங்கடி. எப்படியோ வயன், நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி சொன்னதை வச்சு பார்த்தா நீ ஒன்றும் அவனை ஏமாத்தல, அவன் தான் உன்னை ஏமாத்திருப்பான். உங்களை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமும் உங்கள் மாமா உன்னை எதையும் சொல்லி காமிக்காம நல்லா பார்த்துக்கிறாரு. நீ அவருக்கு உண்மையாக இருக்கிறதா சரியாக இருக்கும் வயன். போ, அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு. ம், சரி, நாளைக்கு பார்க்கலாம், பாய். அப்படியே நீங்கள் சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக அவன்கிட்ட வரீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். என்னடி பொண்டாட்டி, என்னை வச்சு ஏலம் போட்டுட்டு இருந்தீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கேருந்து இவ்வளோ தூரம் கேட்குதா என்ன? வண்டி எடுமாம்மா. அப்படியே நீங்கள் உட்காரலான்னு போகிறீங்க. ஹெல்மெட்டை கையில் வாங்கிட்டு அங்கேருந்து ரோஹித் வருவான். அவங்கள அப்படியே மறைச்சு பார்த்துட்டு அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணி போகிறான். நீங்கள் அப்படியே ஒன் சைடு உங்கள் மாமாவோட ஷோல்டரில் கை வச்சுட்டு அப்படியே ஏறி உட்காந்துட்டு அவனை அப்படியே முன்னாடி கை வச்சு ஹக் பண்ணிக்கிறீங்க. மாமா, அவன் தான் ரோஹித். இவர் தானா? பார்க்க பண்டார மாதிரி இருக்கா. நீ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ. அப்படின்னு உங்கள் 2 கையும் பிடிச்சி அவனோட ஆப்ஸில் வச்சு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்களும் ஹக் பண்ணிட்டு தான் போவீங்க. போலாமா பொண்டாட்டி? ம், நீங்கள் வர வழியில் அடியே, அம்மா ஃபோன் பண்ணாங்க, கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வர சொன்னாங்க. போலாமா? இந்த ட்ரெஸ்ஸில் வேண்டாம் மாமா. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். இது காலேஜ் யூனிஃபார்ம்.
சரி ஓகே, எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகலாம். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ப்ளூ கலர் saree நல்ல டார்க் ப்ளூவில் சிங்கிள் ஃப்ளீட்டில் அவ்வளோ அழகாக வியர் பண்ணிவிட்டு அப்படியே கீழெல்லாம் மடிப்பு எடுத்து விட்டுட்டு வெளியே வரீங்க. ஜேக்கி ஆல்ரெடி ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு Black கலர் ஃபேன் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். மாமா இது ஓகேவா? அவன் அப்படியே சோஃபாலேருந்து திரும்பி பார்த்துட்டு உன்னை பார்த்து ஷாக்கிங்காக இருந்துச்சு நிற்பான். மாமா என்ன பார்த்துட்டே இருக்க? ஏதாச்சும் சொல்லு. நல்லா இருக்கா இல்லையா? சூப்பராக இருக்குடி. வச்ச கண்ணை எடுக்கவே முடியல, அவ்வளோ அழகாக இருக்கு. நிஜமா சொல்றியா இல்லை சும்மா சொல்றியா? ப்ராமிஸாக சொல்கிறேன். என்னவோ மாமா, கீழே இருக்கிற மடிப்பு தான் ஒழுங்காக நிற்கவே மாட்டேங்குது. கடுப்பாக இருக்கு மாமா. நீர் அவன் அப்படியே கீழே முட்டி போட்டுட்டு ஒவ்வொரு ஃப்ளீட்டாக எடுத்து விட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்கள. இப்போ கரெக்டாக இருக்கடி. இப்போ ஓகே. இந்த ஆங்கிலேருந்து பார்க்கவும் சூப்பராக இருக்கு. பொண்டாட்டியை ரெஸ்ட் எடு போதும். எந்திரிங்க முத கீழே இருந்து. கால் கிட்ட உட்காந்ததும் இல்லாமல் எழுந்துருங்க. ஏங்க மாமா, காலெல்லாம் கரெக்டாக எடுத்து விடுறேன். இப்போ என் மாமா என் கண்ணே பற்றும். வந்ததும் சுற்றி போடுறேன். இரு, என் பொண்டாட்டிக்கும் சுற்றி போடணும். என் ஃப்ரெண்ட்ஸுங்களே ஒன்று கண்ணு வச்சுட்டாங்க மாமா. நான் வந்ததும் சுற்றி போகணும்னு நினச்சேன். பட் கோயிலும் எப்படி கண்ணு வைப்பாங்க? வந்து மொத்தமாக சுற்றி போட்டுக்கலாம். வா மாமா, மாமையே இப்படி பிடிச்சிக்கோ. இப்போ போகலாம் அப்படின்னு நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளியே போகிறீங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. அண்ட் அவனுக்கு அதுக்கும் மேலே அவன் அப்படியே கோயில் வாசலில் வண்டியை நிறுத்திட்டு ஹேர் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பின்னாடி வரான். நீங்கள் பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு இருப்பீங்க. வாங்கிட்டியா? என்னங்க? சில்லறை இல்லையா தம்பி? சேஞ்ச் இருக்கா மாமா? இல்லையடி. என்கிட்ட இல்லைம்மா, நீங்கள் தான் மொதல் வியாபாரம். சரி, வெறும் தலையோட கோயிலுக்கு ஏன் போய்கிட்டு இரு, நான் அதுக்கு பூ கொடுத்துட்றேன், தலையில் வச்சுக்கோ. இந்தாங்க தம்பி. என் 2 கையிலையும் பூஜை பொருள் இருக்கே மாமா, நீயே வச்சு விட்டுறியா? வச்சு விடுங்க தம்பி, அதில் என்ன இருக்குது? வச்சு விடு மாமா. என்னங்க தம்பி பின்னு? எல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்க, ரைட்டு. அவன் அப்படியே உங்களுக்கு பின்னாடி உங்கள் முடியில் பூ வச்சு விடுவான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குது மகாலட்சுமி மாதிரி? இப்போ கூட்டின்னு போப்பா உள்ள. இப்போ எப்படி இருக்கு மாமா? நல்லா இருக்கேனா? என்னாச்சு மாமா? அழகுல மயங்கிட்டேன். என்ன ஓட்டியா மாமா உன்ன? அப்படியே நீங்கள் துரத்திட்டே பின்னாடி ஓடிடுவீங்க. ஏய் விழுந்துரு விழுந்துரு, வா. 2 பேரும் ஒரே மாதிரி கோயிலுக்குள்ளே பாதம் எடுத்து வச்சு அப்படியே உள்ளே போகிறீங்க. அவன் ஒரு கையில் கொஞ்சம் பூ வச்சுருந்ததை வாங்கிப்பான். நீங்கள் 2 பேரும் கையை இன்டர்வைன் பண்ணி கோத்துட்டு அப்படியே சாமிக்கிட்ட போய் நிற்கிறீங்க. கடவுளே, என் மாமா 100 வருஷம் நல்லா இருக்கணும். அவனுக்கு எந்த குறையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும். எனக்காக அவன் நிறைய பண்ணிட்டான். இனிமேலும் பண்ணுறதுக்கு அவனுக்கு எதுவும் இல்லை. நான் அவனை நல்லா பார்த்துக்கணும். அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். எந்த சண்டை வராமல் எங்களை சேர்த்தே வச்சிரு. எனக்கு அதுவே போதும். நான் உன்கிட்ட தான் வந்து வேண்டிக்கிட்டேன், என் வயனை எனக்கே கொடுத்துருன்னு. நான் கேட்ட மாதிரியே எனக்கு என் வயனை கொடுத்துட்டேன். இனிமேல் அவளை நான் நல்லா பார்த்துப்பேன். அவளை 100 வருஷம் நான் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கான சக்தியும் மனதைரியத்தையும் நீ தான் எனக்கு கொடுக்கணும். அவள் என்னை நம்பி வந்தவ. எக்காரணத்தை கொண்டும் நான் அவளை கைவிட்டுறக்கூடாது. எங்கள் கூட துணையாக இருந்து எங்கள் 2 பேரும் இதே மாதிரி ஒத்துமையாக வச்சுக்கோ. 2 பேரும் நன்னா சேமமாக இருப்பேள். நன்னா இருங்கோ. இந்தாங்கோ, உங்கள் மனைவிக்கு நெத்திலேயே வகுட்டிலேயே குங்குமம் வச்சு விடுங்கோ. நீங்கள் ஹாப்பியாக அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப நிற்கிறீங்க. அவனை உங்களை ரொமாட்டிக்காக பார்த்துட்டு அதே மாதிரி குங்குமம் வச்சு விடுவான். அண்ட் நீங்கள் 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பீங்க. வா, கோவில் இந்த நேரத்தில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல மாமா? தெப்ப குளத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு அந்த விளக்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன மாமா நான் பேசிகிட்டே இருக்கேன், என்ன அப்படி பார்க்குற? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நிஜமாவே என் லைஃப்பில் உன்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இருந்தேன். என்ன மாமா சொல்கிற? நீ ரோஹித்தை லவ் பண்ணுன்னு சொன்னப்போ நானே விலகிடலான்னு தான் நினச்சேன். ஆனால்
கல்யாணத்துக்கு முன்னாடி மாமா அவனை பற்றி விசாரிச்சிட்டாரு. அவனை பற்றி எல்லா உண்மையும் மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, இதெல்லாம் ஏன் நீ என்கிட்ட அப்பவே சொல்லலை? ஏன் இப்போ சொல்கிற? அப்போ சொல்லியிருந்தா என்னை இதே மாதிரி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணியிருப்பியா? இல்லை மாமா. அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா இல்லை ரோஹித்தை பிடிக்குமா? எனக்கு புரியுது மாமா. அப்போ நிச்சயமாக நான் உன் பேச்சு கேட்டுக்க மாட்டேன். ரோஹித் தான் வேணும்னு நின்றப்ப. நல்ல வேலை. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் இந்த சாமிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி இந்த சாமி கிட்ட தான் வந்து வேண்டிட்டு போனேன். அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயம் உனக்கு தெரியும்னா, நான் அவன் கூட போகிறேன்னு சொன்னப்போ நீ என்னை தடுத்து நிறுத்தலை. ஆனால் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி போட்டு விட்டுருக்க, அப்படி தானே? டைம் ஆகிடுச்சு, டிராஃபிக் ஆகிடும், போகலாம். இருடா, அது தானே உண்மை. நீ தானே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி போட்டு விட்ட. அட போவி உன்னை. ஏய் நான் போட்டு விடலன்னா உன் கதி என்ன இருக்கும்? அது என்னமோ உண்மைதான். நீ போட்டு விட்டதும் நல்லதாக போச்சு. அவன்கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா. அப்படியே நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அப்படியே ஷாக்கிங்காக நின்றுட்டே இருப்பான். சரிவா போகலாம், டைம் ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் ஜாலியாக துள்ளி குதிச்சு போயிடுறீங்க. அவனும் ரொம்ப ஹாப்பி. உன்னை பார்த்துட்டே அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே பின்னாடி வந்துடுவான். அண்ட் இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. அவன் டோரை லாக் பண்ணிவிடு. அவங்கள ரொமான்டிக்காக பார்த்துட்டே அப்படியே பின்னாடி வரான். நீங்கள் கொண்டு வந்து எல்லா திங்ஸையும் டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு, சரி மாமா நான் போய் புடவையை மாற்றிட்டு வரேன், அப்போ தான் ஏதாவது குக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் திரும்புறீங்க. ஆனால் உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருப்பான். என்ன வழியை விட என்ன போகணும்? என்ன வழி விடாமல் அங்கே இங்கே வந்து நின்றுட்டே இருந்தால் நான் என்ன பண்ணுறது? உனக்கு பசிக்கலையா? சாப்பாடு வேணாமா? வேணும். ஆனால் ஆனால் என்ன? அவன் அப்படியே உங்களை ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் அவனை டவுட்டாக பார்த்துட்டு இருப்பீங்க. என்னடா மாமா, என்னாச்சு உனக்கு? சாரி கட்டியிருக்க. கட்டியிருக்க. மல்லிகைப்பூ வச்சிருக்க. வச்சிருக்கேன். இப்போ என்ன அதுக்கு? கண்ணாடி வளையல் போட்டிருக்க. காலில் கொலுசு போட்டிருக்கேன், கழுத்தில் செயின் போட்டிருக்கேன், நீ கட்டின தாலி போட்டிருக்கேன். இப்போ என்ன? இப்போ இந்த இடத்துல போனஸ் பாட்டு வரும்டா. மறக்காமல் போனஸ் பாட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு காலேஜ் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அவன் தான் பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பீங்க. அண்ட் இப்போ நீங்கள் 7 months ப்ரெக்னெண்ட்டாகவும் இருப்பீங்க. அவன் உங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பான். வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு உங்களை வீட்டிலேருந்தே நல்லா பார்த்துப்பான். நீங்கள் அவன் ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே பக்கத்தில் தான் உட்காந்துருப்பீங்க. மாமா உனக்கு? எனக்கு வேண்டாம். மாமா எப்படி நான் சாப்பிட்டு குண்டாயிட்டேன்னா என்னை முன்ன மாதிரி நல்லா பார்த்துப்பியா மாமா? எனக்கு உன் கேரக்டர் மேலே தான் ஆசை, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்போ இந்தா ஒரு வாய் சாப்பிடு. நீ இதெல்லாம் காரணம் காமிச்சு கொடுக்குற மாதிரி தெரில. நீ சாப்பிடாம டிமிக்கி கொடுக்கறதுக்கு எனக்கு ஊட்டி விட்டுட்ருக்க. கண்டுபிடிச்சிட்டியா? கொய்யால இப்போ நான் அந்த பவுலில் சாப்பிடல, இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். போட லூசு மாமா, எவ்வளோதான் தின்றது? ஐயோ, உன் பிள்ளைக்கும் போதும் உன் பொண்டாட்டிக்கும் போதும். என்ன நீயே வச்சுக்கோ. நான் கீழே போய் அத்தை கூட பேசிட்டு இருக்க போகிறேன். இங்கே உட்காந்து லேப்டாப்பில் லொட்டுன்னு தட்டிகிட்டே இருக்கேன். ஏய் இருடி, வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு போர் அடிக்கும். அவ்வளோதான், சொல்லு. மாமா எனக்கு சீமந்த வைக்கிறத பற்றி கீழே பேசிகிட்டு இருந்தாங்க. எச்சல்ல பொண்டாட்டியில் நல்லா கிராண்டாக பண்ணணும். சரி, ஆனால் எனக்கு ஒரு ஆசை. சொல்லுடி சொல்லு. நீ கேட்டு மாமா எது இல்லைன்னு சொல்லியிருக்க. பெரிய மண்டபத்தில் உனக்கு பிடிச்ச கலரில் சாரி கட்டிட்டு, நீ செலக்ட் பண்ணி கொடுத்த நகை போட்டுட்டு, நீ கட்டின தாலியை முன்னாடி எடுத்து போட்டுட்டு, பெரிய பெரிய தோரணம் வாழை மரம்லாம் கட்டி, நிறைய சீர்வரிசை தட்டு வச்சு, நீயும் நானும் ஒன்றா உட்காந்து எனக்கு நலங்கு வைக்கணும். கண்ணாடி வளையல் எல்லா கலர்லேயும் இருக்கணும். பண்ணிட்டா போச்சு,
என் தங்கத்துக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? நீங்கள் கேட்டதை விட ஒரு படி பெட்டராகவே அவன் பண்ணியிருப்பான். நீங்கள் இப்போது நலங்கு வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. இப்போ எல்லாரும் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பாங்க. ம் உனக்கு மட்டும் என்ன கன்னத்தில் சந்தனம் கம்மியாக இருக்கு? இரு. ம் ம் ஏய், என்னடி பண்ற? ஐயோ, போதும்டி, போதும். ம் இப்போ தான் என் மாமா பார்க்க அழகாக இருக்கான். ம் இப்போ சந்தோஷமா? சாப்பிடு. ஆ மாறி மாறி ஊட்டி விட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கும். அந்த டே நைட்டு ஜெய்க்கு ரூமுக்கு வரும்போது, மாமா சிக் 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 பார்த்தியா எவ்வளோ வளையல் போட்டிருக்கேன். மாமா இந்த கலரில் வளையல் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எல்லா கலர்லேயும் போட்டிருக்கேன். பார்க்கவே அழகாக இருக்குல்ல? அது கூட பரவாயில்ல. இங்கே பாரு, நீ வாங்கி கொடுத்த தங்க வளையல். தங்கத்தில் வளையல் வாங்கி கொடுப்பேன் நான் யோசிச்சு கூட பார்க்கல மாமா. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி யூனிக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில். எனக்கு தாமரைப்பூ ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும். என்ன கலர் பிடிக்கும், என்ன சாப்பிட பிடிக்கும், என்ன படம் பிடிக்கும், எந்த ஹீரோ ஹீரோயின் பிடிக்கும், எந்த போதும் 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 போதும். என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்க. அவ்வளோ லவ்வா? இவ்வளோ இல்லை, அவ்வளோ அவ்வளோ லவ் பண்ணுறேன். என்னை விட நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம், அதை நான் பெருமையாக சொல்லிப்பேன். நானும் சொல்லிப்பேன். நான் ரோஹித்தை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி இப்படி இருந்தால் கூட அவன் இப்படி பார்த்துருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ என்னை கொஞ்ச நேரம் கூட ஃபீல் பண்ண விடாமல் அவ்வளோ சந்தோஷமாக இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்கேன். நான் எல்லார்கிட்டையும் என் மாமா பற்றி பெருமையாக சொல்லுவேன். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு புருஷன் இந்த ஜென்மத்தில் இல்லை, இந்த ஜென்மத்தில் யாருக்கும் கிடைக்க மாட்டான்னு. ஆஃப்டர் ஒரு 3 months இப்போ உங்களுக்கு பேபியும் பிறந்திருக்கும். ஜேகே ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வருவான். அவங்களுக்கு பேபி பிறந்து ஒரு 1 week தான் இருக்கும். மா, இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஜூஸ் போட்டு கொடுங்க. நானே வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினச்சேன்டா. புள்ள கொஞ்சம் தெம்பாக இருப்பா, கொடு. ம், சரி. போ, உன்னையே தான் கேட்டுட்டு இருந்தா. வந்துட்டானா 100க்கு 100 தடவை ஃபோனை போட்டு. மேலே போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் கொஞ்சம் சப்பியாகவும் இருப்பீங்க. பாப்பா மட்டும் ரூமில் தூங்கிட்டு இருப்பான். ஜீவும் குட்டி, அப்பா வந்துட்டேன்டா செல்லும். மாமா இப்போ தான் வந்தியா? இப்போ தாண்டி வந்தா. நீ ரெஸ்ட் ரூமில் இருந்தா அதை டிஸ்டர்ப் பண்ணல. இல்லை மாமா, இப்போ தான் தூங்கி எழுந்தேனா, அதை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். என்ன அவன் எந்திரிச்சிட்டானா? ம், ஜீவக்குட்டி கொஞ்ச நேரம் தான் தூங்குற. ம் சரியாக தூங்குறதே இல்லை. அப்படியே நீங்கள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அப்படியே குழந்தையோட தலையில் அப்படியே பேக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜேகே கையில் வச்சுட்டு உங்களே பார்த்துட்டு இருப்பான். ம் என்ன? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தனால என்னமோ என் கண்ணுக்கு ரொம்ப பிரைட்டாக அழகாக தெரியுற. ம் தெரிவேன். சும்மா பூ சுத்தாத மாமா. அவன் பாரு ஒன்று தான் பார்க்குறான். ஓ, நான் என் பொண்டாட்டி ரசிக்கிறேன். எவன் கேட்பா? உன்னை யாரும் கேட்கல சாமி. இப்போ அவனை கொடு. அவனை மறுபடியும் கொஞ்ச நேரம் தூங்க வைக்கலாம். இல்லைன்னா ராத்திரியில் எந்திரிச்சிட்டு அழுவான். அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க பின்னாடி கை போட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட தலையில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனோட கன்னத்தை பிஞ்ச் பண்ணிவிட்டு அவன் கன்னத்தில் கிஸ் பண்ணுறீங்க. அடுத்த அட்மிஷன் ரெடி பண்ணிட வேண்டியதா? ம் போடா லூசு மாமா. ஸோ ஒரு ஹாப்பி என்டிங். லைஃப்பில் ஒருத்தர் உங்கள் கையை விட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அவரை விட 100 மடங்கு பெஸ்ட்டாக நீங்கள் வெயிட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒர்த்தான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் உங்களுக்காக வருவாங்க. ஸோ அப்படின்ற ஹாப்பியான நியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு ஹாப்பினஸோட நான் டாட்டா பாபா சொல்லிக்கிறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. வெயிட்டிங் ஃபார் யோர் கமெண்ட்ஸ். பாய், லவ் யூ. சரங்கே போகிற ஹியோ.